இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கோல்டு காயினாக வாங்குறது நல்லதா இல்லாட்டி ஜுவல்லரியாக வாங்குறது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு காயின் தான் உங்களுக்கு வந்து நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழித்து கோல்டோட ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகுது அப்படிங்கிற பட்சத்துக்கு 10 வருஷம் கழித்து நீங்கள் கோல்டு காயினை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கே கோல்டு காயின் எடுத்துக்குவாங்க. இதே நீங்கள் ஜுவல்லரியாக கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் நிறைய கழிச்சிட்டு உங்களுக்கு பாதிக்கு பாதி நீங்கள் 1 lakh கிட்ட இப்போ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 80,000 கிட்ட தான் போகும். 20,000 லாஸ் தான். அதனால் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், பிற்காலத்தில் எனக்கு பெரிய யூஸ் ஆகணும், இதை வச்சு நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு காயின் இல்லை கோல்டு பாராக வாங்கி சேவ் பண்ணிடுவீங்க. இதுவே ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு நகையாக எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு காயினாக சேவ் பண்ணி அதை கொண்டு போய் கொடுத்து ஜுவல்லரியாக வாங்குங்க. எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு கோல்டு காயின் தான் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன கேட்டால் இந்த வீடியோவில் கோல்டு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கோல்டு காயின் நல்லதா இல்லை ஜுவல்லரியாக வாங்குறது நல்லதா அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு 2 பவுனில் செயின் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? எப்படிலாம் சேவ் பண்ணால் 2 பவுனில் எத்தனை நாளில் செயின் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கோல்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டுருங்க. இந்த கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா இதுக்கடுத்து இந்த மாதிரி வீடியோ போடுறேன். கமெண்ட்ஸ் வரல அப்படின்னா இதுக்கடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் போட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஸ்டோரில் கம்மியான ப்ரைஸில், அதாவது ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் எல்லாமே கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு டீட்டெயில்டான வீடியோ போடுறேன். நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. கோல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க.